வாழ்க்கைக்கு இரண்டும் தேவை. அத்தியாயம் 1. சென்னையின் புறநகர். ஒரு பழைய வீடு, ஒரு அறை, ஒரு சமையலறை, சின்ன ஹால். அங்கேதான் இருவரும், ராகவன் மற்றும் மேகலா தங்கியுள்ளனர். ராகவன் ஒரு கணினி பட்டதாரி. ஆனால் வேலை கிடைக்காமல் தேடிக்கொண்டிருப்பவன். பல நேரங்களில் நம்பிக்கையை இழக்கிறான். மேகலா 10ஆம் வகுப்பு வரை படித்தவள். வீடுகள் சென்று வேலை செய்வாள். ஆனால் மனதளவில் அழகு, அன்பும் பொறுமையும் நிறைந்தவள். அவர்கள் திருமணம். ஒரே கிராமத்தில் வளர்ந்தவர்கள். பள்ளி நாட்களில் தோழிகளின் கிண்டலுக்கும் குடும்ப ஆணையின் எதிர்ப்பிற்கும் நடுவில் வளர்ந்த காதல். பெற்றோர்கள் ஏற்கவில்லை. தங்களின் காதலை நம்பி சென்னை நகருக்கு வந்தனர். ஒரு சிறிய வீடு வாடகைக்கெடுத்து வாழ்க்கையை ஆரம்பித்தனர். ஒரு காலை, சூரியன் வானில் முழுமையாக நீளாத நேரம். சமையலறையில் காபி மணம் பரவி வருகிறது. மேகலா 2 காபி கப்பிகளை கையில் எடுத்து மெத்தைக்கு வந்தாள். மேகலா: ராகவா, இவ்வளவு நாள் ஆகுது, உனக்கு வேலை கிடைக்கலையே. நம்ம வாழ்க்கை எப்படி போகுதுன்னு பயமா இருக்கு. ராகவன் சிறிது சிரிப்புடன்: எனக்கும் தெரியல மேகலா. ஆனால் உன்ன மாதிரி உணர்வுள்ள, பொறுமையுள்ள மனைவியா கிடைத்ததுனால தான் இன்னும் நிம்மதியா இருக்கேன். மேகலா சிரித்தாள். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் இருந்தது குழப்பம். அதை அவள் சொல்லவில்லை. அவளது உள்ளம் மட்டும் அதை உணர்ந்தது. மழையுடன் வந்த இரவு. மழை பெய்து கொண்டிருக்கிறது. சத்தம் அதிகம். வீட்டின் கூரையிலிருந்து துளி துளியா தண்ணீர் சொரிகிறது. இருவரும் மெத்தையின் ஓரத்தில் உட்கார்ந்துள்ளனர். மேகலா: இந்த வீட்டை விட்டு வேறு வீட்டுக்கு போயிருக்க வேண்டாமா? கூரையில் தண்ணீர் கசியுது. சுவர் நனைஞ்சு விழுந்துடுமோன்னு பயம். பக்கத்து அம்மா கூட சொல்கிறாங்க, வேலை இல்லாதனால இதை தாங்க முடியுமா? ராகவன் சிறிது வருத்தத்துடன்: நீ இப்படி சொன்னால் எனக்கு கூட என் மேல் நம்பிக்கை இல்லாமல் போயிடும் போல இருக்கு. நீயாவது என் மீது நம்பிக்கை வைக்கணும் மேகலா. அவள் அமைதியாக அவனை பார்த்தாள். கண்கள் ஓரளவுக்கு ஈரமாகின. அவள் மெதுவாக தனது பையிலிருந்து ஒரு 500 ரூபாய் நோட்டை எடுத்தாள். மேகலா, இதுதான் என்கிட்ட இருக்கிற கடைசி பணம். நாளைக்கு சமைக்க இதுவும் போயிடும். ஆனாலும் நம்ம வாழ்க்கை ஒரு நாள் மாறும், நான் நம்புகிறேன். ராகவன் அவளது கைகளை சிக்கனமாய் பிடித்தான். ராகவன்: நீ என் மீது இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்கேனும் நான் வெற்றி அடையணும். தேங்க்யூ. அடுத்த அத்தியாயம் மீண்டும் நாளை.